இந்த வீடியோவில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பற்றி பார்க்க போகிறோம். அது ரெண்டு எங்கே இருக்குன்னா ஃபைல் மெனுவில் இருக்குது. ஃபைல் மெனு கிளிக் பண்ணியிருக்கீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு இருக்குது. இப்போ இம்போர்ட்டில் என்னன்னா உங்களுக்கு இமேஜ், அதாவது ஜேபிஜி ஃபார்மேட்டு, டிஃப் ஃபார்மேட்டு, WME ஃபார்மேட், இது அல்லது வேறு மற்ற சாஃப்ட்வேர், அதாவது இல்லுஸ்ட்ரேட்டரு, 3D மேக்ஸில் பண்ண டிராயிங் ஃபைல்ஸ், அது PDF ஃபைல், இந்த மாதிரிலாம் நீங்கள் CorelDRAWக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இம்போர்ட் பண்ணி தான் கொண்டு வரணும். அதுக்கு வந்து இம்போர்ட் செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ஜேபிஜி ஃபைல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ப்ரிவியூ இப்போ பார்த்துருக்கீங்க. இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட் மாறிக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இமேஜ் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் வந்து உள்ள உங்களுக்கு CorelDRAWக்குள்ள வந்துடும். அதுவே இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வரைஞ்சிக்க முடியும். இதான் இம்போர்ட். எக்ஸ்போர்ட்னு என்னன்னா, இப்போ நீங்க CorelDRAWக்குள்ள கிரியேட் பண்ணதை வேற சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ற மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கிருந்து வெளியே கொண்டு வரத எக்ஸ்போர்ட்டுமாங்க. இந்த எக்ஸ்போர்ட்ல ரெண்டு விதமா நீங்க பண்ண முடியும். ஒன்று வந்து இப்போ நிறைய டிராயிங்கை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல ஒரு போர்ஷன் மட்டும் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஃபைல் மெனுல எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஏரியா கேட்கும், எந்த ஏரியாவில் உங்களுக்கு சேவ் பண்ணுறது அப்படின்னு. ஃபைல் நேம் கொடுக்குறதுல நீங்கள் ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். அடுத்து என்ன எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகணும், EPSல சேவ் ஆகணுமா, இல்லை அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர்ல சேவ் ஆகணும், விண்டோஸ் மெட்டா ஃபைல், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு எந்த எக்ஸ்டென்ஷன் வேணுமோ அந்த எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிக்கலாம். இல்லைங்களா, ஒரு பவர்சன் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்ட்டு அதுக்கு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபைல் மெனுல எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுதுல செலக்ட் ஒன்லிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும். மற்ற அந்த டிராயிங்குள்ள என்ன வச்சிருந்தாலும் அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகாது. இதுதான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்.